இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. Hi readers, it's Shelfie time. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, so I came back with a really good book. இந்த புக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி I will tell you a short back story. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை மேஜராக எடுத்தது தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண உருப்படியான ஒரு விஷயம். I hated studying, like who wouldn't? But after choosing English literature, everything changed. Like, what do you mean? புக்கு படித்தா மார்க் போடுவீங்களா? அதை வச்சு நான் வேலை பார்க்கணுமா? வாவ், நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வெறும் கதை தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் மித். ஓகேவா? நாவல்ஸ் படிப்போம், எஸ், பட் அது மட்டும் தான் படிப்போம்னு சொல்ல முடியாது. இட் ஹேஸ் ஹிஸ்ட்ரி, லிங்குவிஸ்டிக்ஸ், ஸ்டோரிஸ், தியரிஸ், அதுவும் இந்த லிட்ரரி தியரிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மண்டே பிச்சுக்கும். வி வில் லேர்ன் அபவுட் பீப்புள், சொசைட்டி அண்ட் சைக்காலஜி. லெட்ஸ் ஜஸ்ட் சே எவ்ரிதிங் இன் ஒன். எல்லாமே சேர்ந்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, சும்மா வளவலன்னுலாம் பேச மாட்டேன். இப்போ கண்டென்ட்டுக்கு வரேன். எனக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சு. இட்ஸ் கால்ட் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலிம். இதில் புக்கு அண்ட் அதோட அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாரி பாட்டர் அண்ட் அதோட மூவி, அந்த மாதிரி நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ ஹாரி பாட்டரே ஒரு சப்ஜெக்டா, ஹாரி பாட்டர் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நான் 2 years முன்னாடி ஒரு புக்கு வாங்கினேன். ஆனால் அதை படிக்கவே இல்லை, அப்படியே பத்திரமா ஷெல்ஃபில் வச்சுட்டேன். லெட்ஸ் ஜஸ்ட் சே ஐ காட் டிஸ்ட்ராக்டட். பட் இந்த சப்ஜெக்டில் அந்த புக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஸ்பாய்லர் ஆகிடும் எக்ஸாமுக்கு படிக்கும் போது. ஆனால் இந்த புக்கை படித்த உடனே ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இதையே நம்ம இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டோம், இவ்வளோ நல்லா இருக்கே இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரிக்ரெட் எனக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு வேர் த கிராடாட் சிங்ஸ் பை டெலயா ஓவன்ஸ். இந்த புக்கை ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்லலாம், கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு சொல்லலாம், நேச்சர் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம், அண்ட் எமோஷனல் டேமேஜ்னு சொல்லலாம். இந்த புக்கை நான் லிட்ரலாக எல்லா இடத்துலையும் பார்த்தேன். புக் டாக்கு, புக்ஸ்டாகிராமு, புக் டியூபு, புக் ஷாப்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்தேன். தட்ஸ் வை ஐ ஆக்சுவலி பாட் இட் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹைப். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ஸ்பாய்லர்லாம் சொல்ல மாட்டேன், ஸோ பயப்படாதீங்க. வாட் த புக் இஸ் அபவுட், இந்த புக்கில் என்ன இருக்குது, எனக்கு அதில் என்ன ரொம்ப பிடிச்சது, எது சுத்தமாக அவ்வளோவா பிடிக்கலை, லைக் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இது அவ்வளோவா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஹூ ஷுட் ரீட் இட், யாருக்கு இது புக்கு பிடிக்கும், அண்ட் வெதர் இட்ஸ் ஆக்சுவலி வொர்த் யுவர் டைம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் திஸ் புக் அபவுட். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி 2 டைம் லைனில் ரன் ஆகும். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ரெண்டுமே சேரும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஒன் இஸ் இன் 1952 அண்ட் த அதர் ஒன் இஸ் 1969. என்னடா இவ டேட்லாம் சொல்கிறான் நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் சூப்பராக இருக்கும் கதை. ஸோ 1952 நம்ம என்ன பார்ப்போம்னா, காயான்னு ஒரு 6 year old பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து நார்த் கேரோலினால மார்ஷஸ்க்கு நடுவில் வாழ்கிறா. ஓகேவா? ரொம்ப இடிஞ்சு போன வீடு தான், ரொம்ப கொஞ்சம் ஏழையான ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நல்லா கேட்டுக்கோங்க, 6 year old சைல்டு. ஓகேவா? அவள் நார்மலாக ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறாங்க. அவள் என்னடா அம்மா எங்கே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து பார்ப்பா. சரி போகிறவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவா. ஆனால் போன அம்மா திரும்பி வருவாங்கன்னு ஷி வில் வெயிட். ஒவ்வொரு நாளும் ஜன்னல் கிட்ட போய் அம்மா வருவாங்களான்னு ஷி வில் வெயிட். பட் அவங்க அம்மா திரும்பி வரவே மாட்டாங்க. நாள் ஆக ஆக அவளோட அக்கா, அண்ணன் எல்லாருமே அவளை விட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் ஷீ இஸ் 6 year old. அவங்க அப்பாவும் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல் அலோன். ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் அந்த பொண்ணு இப்போ தனியாக இருக்கா. ஓகேவா? ஷீ இஸ் அபேண்டன்ட், இக்னோர்ட், ஜட்ஜ்டு பை த சொசைட்டி அண்ட் பேசிக்லி ட்ரீட்டட் லைக் ஷீ இஸ் சம் மிஸ்டீரியஸ் ஸ்வாம் கிரியேச்சர். இந்த புக்கில் நீங்கள் நிறைய கலரிசம்லாம் பார்ப்பீங்க. எப்படி ரேசிசம் ஒர்க் ஆகுது, எப்படி கலரிசம் ஒர்க் ஆகுது. ஈவன் தோ த கிட் ஷீ இஸ் ஜஸ்ட் அ கிட், அவளை வந்து எப்படி பீப்புள் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. விச் இஸ் ஆனஸ்ட்லி கிரேசி. பிகாஸ் இந்த புக்கில் நீங்கள் கிரியேச்சரை விட பீப்புள் தான் ரொம்ப குரூவலாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அண்ட் த டவுன் கால்ஸ் ஹர் த மார்ஷ் கேர்ள்.
அவளுக்கு பேர் கூட கிடையாது, அவளை மார்ஷ் கேர்ள் தான் கூப்பிடுவாங்க. அவளுக்கு காயான்னு ஒரு அழகான பேர் இருக்கும், ஆனாலும் அவளை மார்ஷ் கேர்ள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் ஸ்டோரி போக போக எப்படி அவள் நார்மல் சொசைட்டியில் கனெக்ஷனே இல்லாமல் அவள் வந்து வளர்றான்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது 1969 ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து 1969 தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரொலாக் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். இதில் வந்து நமக்கு என்ன தெரிய வரும்னா, ஒரு 2 சின்ன பசங்க சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க. லைக் மார்ஷ் ஏரியா ஒரு மாதிரி எல்லாம் சேரும் சகதியமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 2 பசங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ தூரமாக ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். என்னதான்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா தான் தே வில் நோ தட் இட்ஸ் அ டெட் பாடி. யாரோ ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த பசங்க வந்து போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ஒரு டெட் பாடி இருக்குது, அது யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. அப்புறம் தான் இந்த 1969 டைம்லைனும் 1952 டைம்லைனும் ஒன்றாகும். அது ஏன் ஒன்றாகுது, இந்த இறந்து போன ஆள் யார், எதுக்கு காயாக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, என்னதான் இந்த கதை அப்படின்றது தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த புக்கில் தெரிஞ்சுப்போம். ஸோ த ஸ்டோரி மூவ்ஸ் பிட்வீன் காயாவோட லோன்லியான சைல்ட்ஹுட், அவளோட கனெக்ஷன் வித் நேச்சர், ஹர் ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த டெத்தை சுற்றி இருக்கிற மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்தே நல்லா ஃபாஸ்ட் பேஜில் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட புக்கு இது கிடையாது. இந்த புக்கு உங்களை ஃபுல்லாக உள்ளே இழுத்து காயாவோட ட்ராவல் பண்ண வைக்கும். நீங்களும் அவளோட சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருப்பீங்க ரோட்டில், அந்த மாதிரி இருக்கும் இந்த புக்கு. இட் டேக்ஸ் இட்ஸ் டைம். இட் ஃபோக்கஸஸ் ஹெவிலி ஆன் அட்மாஸ்பியர் அண்ட் எமோஷன். திஸ் இஸ் த டைப் ஆஃப் புக் வேர் மார்ஷே ஒரு கேரக்டராக மாறும், சைலன்ஸே மீனிங் தரும், அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த புக்கு. ஸோ இப்போ நம்ம திங்ஸ் ஐ லவ்ட் விசஸ் திங்ஸ் தட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எமோஷ்னல் டெப்த். அந்த சின்ன பொண்ணு படுற கஷ்டத்தெல்லாம் படிக்க படிக்க மனசு அப்படியே நொறுங்குச்சு. திஸ் புக் மேக்ஸ் யூ திங்க் அபவுட் சொசைட்டி, கலரிசம், ரேசிசம், ஹவு பீப்புள் கேன் பி சோ டேம் க்ரூவல் டு எ சில்ட்ரன். இந்த புக்கில் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் செம்மையாக காமிச்சாங்க. ஐ ஃபெல்ட் லைக் தெர் இஸ் நோ ஆக்சுவல் வில்லன். ஹியர் இஸ் ஜஸ்ட் த சொசைட்டி, சிஸ்டம் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் ப்ரெஜுடைஸ். அண்ட் த பெஸ்ட் பார்ட், அதுவும் லாஸ்ட் பேஜில் லிட்ரலாக லாஸ்ட் பேஜில் வர ட்விஸ்ட்டு பார்த்துட்டு ஐ வாஸ் லைக், என்னடா நடந்துச்சிங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் திஸ் கிரேசி ரேட்டிங் திங். இஃப் த புக் மேட் மீ க்ரை ஆர் ஈவன் கண்ணு கலங்குனாலே 4+ தான். அண்ட் கெஸ் வாட், கண்ணு கலங்குச்சு, உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். இந்த புக்கில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொல்கிற விஷயம்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போது ஒரு அழகான ஒரு காடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் we can அஃப்கோர்ஸ் இமேஜின் பண்ண முடியும். ஆனால் காடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வகை வகையாக வித்தியாசமாக எப்படியோ சொன்னால் எனக்கு ஒரே காடு தான் என் கண்ணுக்குள்ளே வருது. ஒரு அளவுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன்லாம் இமேஜின் பண்ண முடியும்ல. அதுக்கப்புறம் எல்லாம் பச்சை பச்சையாக தான் தெரியும். மரம்னு சொன்னால் எஸ் மரம்னு தோணும், அவ்வளோதான், எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. அண்ட் இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல்ன்றதுனால பேஸு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. புரியுது, அந்த டைம் கொடுக்கலன்னா நல்லா இருந்திருக்காது. பட் ஸ்டில் அந்த பேஸ்னால நான் நிறைய அப்பப்போ தள்ளி போட்டேன். அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போட்டேன். பட் முடிக்கும் போது சூப்பராக தான் இருந்துச்சு. ஹூ ஷுட் ரீட் இட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஹூ ஷுட் ஆக்சுவலி ரீட் திஸ் புக்? கேரக்டர் driven ஸ்டோரிஸ், atmospheric writing, nature focused storytelling, slow burn mysteries and loneliness and human behavior எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி புக்கு பிடிக்கும்னா யூ ஷுட் ரீட் வேர் த க்ராடட் சிங்ஸ். பட் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் த்ரில்லர்ஸ், நான் ஸ்டாப் பிளாட் ட்விஸ்ட், ஹெவி ஆக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட் பேசிங் தான் பிடிக்கும்னா யூ won't லைக் திஸ் புக் அண்ட் தட்ஸ் ஓகே. எல்லா பாப்புலரான புக்கும் எல்லாருக்கெல்லாம் பிடிக்காது. நவ் ஓவரால் ரேட்டிங் என்னன்னா, இந்த புக்குக்கு ஐ வில் கிவ் 3.5 out of 5. ஓகேவா? 4 கொடுத்துக்கலாம், ஆனால் ஐ டோன்ட் நோ 3.5 நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஏன்னு தெரில. பட் 3.5. எமோஷ்னல் ஸ்டோரி டெல்லிங், அட்மாஸ்பியர் அண்ட் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் பேசிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஓவராலாக இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான புக் எக்ஸ்பீரியன்ஸ். This is one of those books that feels quiet while you are reading it. But then randomமாக இந்த வாங்கிக்கோன்னு எமோஷன்ஸால் அடிக்கும். லைக் யூ வில் பி வாஷிங் டிஷ்ஷஸ் அண்ட் சடன்லி திங்க், பா காயா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கால, நம்மளெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? Now you are emotional over a swamp. அமேசிங்ல.
ஸோ யா, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் மை ரிவ்யூ அபவுட் த புக் வேர் த க்ராடாட் சிங்ஸ் பை டெலையா ஓவன்ஸ். இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ டெல் மீ வாட்ஸ் யூ புக் வித் பியூட்டிஃபுல் ரைட்டிங் தட் கம்ப்ளீட்லி புல் யூ இன்டு இட்ஸ் அட்மாஸ்பியர். அண்ட் join the Shelfie Time family for more book reviews, reading chaos and emotional damage caused by fictional characters. இன்னும் நிறைய வீடியோவோட I will see you guys in the next video. Until then, happy reading. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.